வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ கோர்சஸை யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க கிளாடோடைய ஆந்த்ரோபிக் கம்பெனி தான். ஸோ இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி ஆந்த்ரோபிக் அகாடமின்ற பிராண்ட் மூலிமா நம்மளுக்கு இந்த ஃப்ரீ கோர்சஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட் என்ற பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. பட் ரொம்ப நல்லா வீடியோஸ் போடல, இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது anthropic.skilljar.com என்ற அஃபீஷியல் சைட்டில் இந்த கோர்சஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரெகுலராக இந்த கோர்சஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் டுடே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17 கோர்சஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸில் பார்த்திங்கன்னா Claude 101, Claude Code 101, Introduction to Claude Cowork, Claude Code in Action அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஜென்ரல் பீப்புள் இருப்பாங்க, அப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்போது நான் உங்களுக்கு இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டெவலப்பர்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ், இதில் என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம அந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கலாம், சர்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ அது எல்லாமே எப்படின்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெக்கமெண்டட் கோர்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெக்கமெண்டட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அப்போது இது எல்லாமே பேசிக் கோர்சஸ். ஸோ 4 கோர்சஸ் நான் லிஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா AI ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன். செகண்ட் பார்த்திங்கன்னா AI ஃப்ளூயன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் Claude 101. ஃபோர்த் AI கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த 4 கோர்சஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட அட்வான்ஸ்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற டெவலப்பர்ஸ் கோர்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா AI ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் பேசிக் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற கோர்சஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் AI எப்படி ஒர்க் ஆகுது, LLMஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ AI ஃப்ளூயன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். Claude 101 பார்த்திங்கன்னா டே டு டே டாஸ்க் எப்படி நீங்கள் அசைன் பண்ணலாம், அட்வான்ஸ் லேர்னிங் ஆன் டாபிக்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். Claude 101 பார்த்திங்கன்னா நீங்கள் Claude டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், சேட்டு, கோவர்க், கோடு இதை பற்றி எல்லாமே நீங்கள் நாலேஜ் இதில் கேன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா AI கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸில் AI பற்றின உங்களுக்கு ஏஐயோடைய என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அலிஸ்லேஷன் ரிலேட்டடாக, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்சஸில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் எப்படி நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AI ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன் இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு என்ரோல் இன் கோர்ஸ் நம்ம கொடுங்க. ஸோ இதில் சைன் அப் பண்ணுறதுக்கு சைன் அப் கொடுங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஸோ உங்களுடைய இமெயில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் யுவர் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் இங்கே. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் கரிக்குலம் நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் டு AI ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க், டீப் டைவ், டெலிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த 15 லெசன்ஸ் இந்த கோர்சஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் டைம், அந்த ஒவ்வொரு மாடியூலுக்கும் எவ்வளோ டைம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் இந்த மாடியூல் முடியும் போது நீங்கள் என்னென்ன
இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் ஏஐ ஃப்ளூயன்சி வெக்காபுலரி கைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ளூயன்சியோடைய கீ டெர்மினாலஜி சீட் ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, ஏஐ டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் என்னன்றது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த கோர்சஸ் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அட் கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 4 ஸ்டூடெண்ட் கோர்சஸ் சொல்லிட்டேன். ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், Claude 101, ஏஐ கேப்பபிலிட்டிஸ் சொல்லிட்டேன். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு நான் ஒரு 9 கோர்சஸ் இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன கோர்சஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ டெவலப்பர்ஸ்க்கான 9 கோர்சஸ் என்னென்ன பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Claude Code 101, செகண்ட் பார்த்தீங்கன்னா Claude Code in Action, தேர்ட் Building with the Claude API, next Introduction to MCP, that is Model Context Protocol, next MCP Advanced Topic, Model Context Protocol Advanced Topics, next course Introduction to Agent Skills, next course Introduction to Subagents, next close Claude with Amazon Bedrock, final close Claude with Google Cloud's Vertex AI. So ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸுக்கான 3 கோர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் எஜுகேட்டர்ஸ், செகண்ட் கோர்ஸ் டீச்சிங் ஏஐ ஃப்ளூயன்சி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 3 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கோர்ஸ். ஸோ மற்ற என்ஜிஓ பீப்புளுக்கான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் நான் ப்ராஃபிட்ஸ், ஸோ அவங்க நான் ப்ராஃபிட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான கோர்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான கோர்சஸும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ இது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேஷனும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.